ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன, அதாவது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நன்மைகள் நடக்க போதா இல்லைன்னா ஆபத்துகள் ஏற்பட போதா அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசி துலாம் ராசியாக இருந்தால் துலாம் ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, இந்த மாற்றத்தால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு குருவின் அருளால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக அமையலாங்க. அதுபோலவே வேலை சார்ந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பாக்கியத்தில் இருந்தால் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு குரு 10ஆம் இடத்திற்கு சென்று குரு உச்சமடைவதால் சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோலவே சனி 6ஆம் இடத்தில் இருப்பதால் பண வரவு உங்களுக்கு நன்றாக இருக்கலாம். அதனால இந்த காலகட்டத்தில் பண ரீதியாக எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது. பணம் சார்ந்த விஷயங்கள் துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரும் நன்மையை கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்க இந்த காலகட்டத்தில் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தொழில் விஷயத்துல துலாம் ராசினியர்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, இல்ல புதிய தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் நீங்க தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கடன் வாங்கினாலும் கொடுத்தாலும் மிகுந்த கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியம். இந்த காலகட்டத்தில் அதிகமாக கடன் வாங்காமல் ஒரு சூழலுக்கு ஆளாகாமல் நீங்க இருந்தாலே உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. கேது 10ஆம் இடத்திற்கு செல்வதால் துலாம் ராசினியர்களுக்கு வேலையை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால வேலை சார்ந்த விஷயத்துல மிகுந்த கவனமாக செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. வங்கி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்களும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வேலை ரீதியாக பார்க்கும் பொழுது பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது முக்கியங்க. ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு, சிக்கல், பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படும் போது நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நீங்க தவிர்க்கலாம். நிதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, வங்கியில் பெரிய பொறுப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் உங்களுடைய வேலைகளில் கவனமாக செயல்படுவது முக்கியம். ராகு கேதுவின் இந்த மாற்றம் கூட உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால எதற்குமே நீங்க கவலைப்படாமல் கவனமாக இருப்பது அவசியங்க. சனி 6ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ஒருவர் நல்லவரா இல்லையா என்பதை சிந்தித்து நீங்க செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு உருவாகலாம். இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கும் போது குருவின் பார்வை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. ராகு கேது சாதகமான நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இதனால் வரை உங்களுடைய வாழ்க்கையில அடைய முடியாத இலக்குகளை அடைவதற்காக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா உங்களுக்கு உருவாகலாம். சுலபமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதீத உழைப்பை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக அமையலாம். எந்த அளவுக்கு கடனை உழைப்பை போட்டு நீங்க செயல்படுறீங்களோ உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமா உங்களை தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நீங்கிடும். ஆரோக்கியத்தில் இருந்து பணிபுரியக்கூடிய நேயர்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளுக்கு உரிய சிகிச்சை பெற்று குணமடையக்கூடிய வாய்ப்பு சில ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து நீங்க எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம்.
படிப்படியான வளர்ச்சியை திட்டமிடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைத்தால் அதனை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி இடமாற்றங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்தி வரும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி இடமாற்றங்கள் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. உச்சமடையக்கூடிய குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத வகையில நிம்மதி, சந்தோஷம், தெளிவு ஏற்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விரும்பிய துறையில் நிச்சயமாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினருடன் இணக்கமாக செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. மனதில் பட்டதை பேசுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள், பாதிப்புகள் அனைத்துமே இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து பரிபூரணமாக நீங்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். 6ஆம் இடத்தில் சனி வந்து பல்வேறு அச்சுறுத்தல்களை உங்களுக்கு கொடுத்தாலும் குரு உச்சம் அடைந்து சனியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறைமுகமாக இருந்து வந்த கடன் சுமைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள், மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளின் திருமண விஷயத்துல நிதானமாக நீங்க முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதுபோலவே திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால நீங்க திருமண விஷயத்தை தைரியமாக மேற்கொள்ளலாம். அரசியலில் பார்க்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசியல்வாதி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு இக்கட்டான காலகட்டம், இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு முக்கியங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பெரிய பதவிகளுக்காக காத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த பெரிய பதவி உயர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே துலாம் ராசினியர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இதனால நீங்க போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படின்றதுனால கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும், எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் அந்த முயற்சியை செய்து பார்த்தால் மட்டுமே அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எந்த வாய்ப்புகள் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதை தகுந்தாற்போல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுபோலவே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே மாணவர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். மாணவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் மூலம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே துலாம் ராசினியர்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து தினசரி நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். முருகன் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்யலாங்க. முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் முருகருக்கு 2 நெய் தீபத்தை ஏற்றி மனதார வழிபாடு நீங்க செய்து வரலாம். முடிந்தால் முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பு அபிஷேகமும் அர்ச்சனையும் நீங்க செய்து வரலாம். இந்த மாதிரி செய்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும், கவலைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவு நிலை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். ஸோ மறக்காமல் இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவிற்கு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசினியர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து கிரகநிலை காரணமாக எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான விபரீதங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.